ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலை ட்ராவல் vlog. நாங்கள் இது ஃபஸ்ட் டைமாக இந்த ட்ராவல் vlog எடுத்திருக்கோம். முதல் தடவையாக. அதனால் முதல்ல நம்ம மருதமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த அலை விலாக்ஸ்லேருந்து அதோட கண்டினியூவாக அலைவ் ட்ராவல் vlog நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவும் வேணும். குப்பை தொட்டி மாணிக்கசாமிக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த சப்போர்ட் எனக்கு இந்த ட்ராவல் vlogக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் மருதமலைக்கு போகணும் 13ஆம் தேதி கிருத்திகை நாள். அதனால் நாங்கள் போனோம். சரியான கூட்டங்க. காந்திபுரத்துலேருந்து நமக்கு டைரெக்டாக மருதமலைக்கு பஸ்ஸு. அதனால் பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு. சரியான மழை. அங்கே உள்ளே போனோம்னா கூட்டம் காலையில் ஒரு 7:30 8 o'clock நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மழை வந்துக்கிட்டே இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் படியேறி போகணுன்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் ரொம்ப வழுக்கலாக இருக்குது. அதனால் நாங்கள் பஸ் ஏறியே நாங்கள் மேலே மலைக்கு கிட்ட வந்துட்டோம். மலையிலேருந்து சரி நமக்கு படியேறி வர முடியாதங்காட்டி நம்ம பஸ்ஸிலே போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கிளைமேட்டு சூப்பர் கிளைமேட்டுங்க. லைட்டான மலை சாரல் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா மருதமலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பணி வேலை நடக்குதுங்க. முன்னாடியும் சரி, அந்த மேலே ஏறுற அந்த முன்னாடியும் சரி, நம்ம பஸ்ஸு இறக்கி விடுறாங்கள்ல அந்த இடத்துலையும் கோவில் திருப்பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. மலை ஐயப்பசாமி பக்தர்கள் அவங்களும் நிறையா பேர் இருந்தாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு. காலையில் நாங்கள் 8 மணிக்கு அங்கே போனங்காட்டி நல்ல சூப்பராக இருந்துச்சுங்க மலையோட. ஆனால் படியில் கால் வச்சு போகும்போதும் கொஞ்சம் பார்த்து பயமாக இருக்குது. ஏன்னா வழுக்குது. அதனால் மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கால் வச்சு தான் நாங்கள் ஏறி போனோம். பக்தர் கூட்டங்கள், முருகனுக்கு மாலை போட்டவங்களும் சரி, ஐயப்பசாமிக்கு மாலை போட்டவங்களும் சரி, பக்தர்களும் மலைன்னு பார்க்காம வந்தவங்க நிறையா பேர். அப்புறம் பூ விலை, விளக்கு விலை இதெல்லாம் ஒரே நாளில் ஏற்றிட்டாங்க. நாங்களும் பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக போனோம். படி ஏறி போனோம். கொஞ்சம் கூட்டமும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போலீஸ் நல்ல பாதுகாப்பாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக எங்கே என்ன இதாக இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே ட்ரஸ்ட் ரீதியாகவும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வயசானவங்களையெல்லாம் தூக்கி கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நல்லா தரிசனம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரப்பட வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா சீக்கிரம் போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலையில் பூஜைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இல்லைங்க வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக சாமி கும்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் எண்ணெய் தீபம் அங்கெல்லாம் எடுத்து அங்கே போய் அங்கே விளக்கு போடுறதுக்கு அந்த மரத்துக்கிட்ட, அரச மரத்துக்கிட்ட 5 முகம் கணபதியே அங்கே இல்லவே இல்லை. ஏன்னா அந்த மரத்தை வெட்டி அங்கே வேலை நடக்குது, கோயில் திருப்பணி நடக்குது. அதனால் நமக்கு இப்படி சுற்றி போக முடியாது. இந்த மாதிரி கம்பி எல்லாம் போட்டிருக்காங்க. சுயம்பு முருகன் வழியாக தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இங்கே கார்த்திகை தீபத்தினால எல்லோரும் விளக்கு போட்டாங்க. நாங்களும் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வெத்தலை தீபம் போட்டோம். 6 விளக்கு வாங்கி கோவிலில் விளக்கு போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும்படி முருகன்கிட்ட கேட்டுட்டு வந்தோம். வந்த உடனே இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வழி தான் இருந்துச்சு. அந்த பக்கம் வந்திங்கன்னா பொது தரிசனம் வழி அந்த கம்பியெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. சரி நம்ம ஸ்பெஷல் வழியாகவே போயிடலான்னு சொல்லி நாங்கள் போய் முருகனை தரிசித்தோம். நல்லபடியாக அங்கே காவடி ஆட்டமெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒருத்தர் காவடி கையில் தொடாமே ஆடிட்டு இருந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவங்களோட காவடி ஆட்டத்தையும் அவங்க பக்தி பரவசத்தோடு அவங்க பண்ணினதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அபிஷேகம் அந்த டைமில் நடந்துச்சு. பால் அபிஷேகமும் பஞ்சாமிர்தமும் சந்தனமும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அபிஷேகம் முடிஞ்சு வெளியே வரும்போது பக்தர்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், கொடிமரமெல்லாம் வேலை நடக்குது. இந்த இடத்துல கம்பி, சிமெண்ட்டு, மண் அப்படின்னு நிறைய இருக்குது. பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. மழை காலங்கிறங்காட்டி. அதனால் கொஞ்சம் வயசானவங்க எல்லாருமே பார்த்து தான் போகிறாங்க. பாருங்கள், நாங்கள் இந்த கொடி கலசத்துக்கிட்ட நாங்கள் இது பண்ணும்போது ஒரு குருவி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துட்டு காமிச்சு அப்படியே கூன்னு சவுண்டு விட்டுட்டே இருந்துச்சு. சரி பாம்பாட்டி சித்தர் சாமியும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும்
அவரையும் பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே தரிசனம் பண்ணுறதுக்காக இறங்குனா ரொம்ப வழுக்குது ஸ்டெப்பெல்லாம். ஒருத்தங்க விழுகிற மாதிரியெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் நல்ல வேளை முருகன் வந்து அப்படியே காப்பாற்றி பிடிச்ச மாதிரி டப்புன்னு கம்பியை பிடிச்சி 2 ஸ்டெப்பில் அப்படி நின்றுட்டாங்க. நல்ல வேளை. அப்புறம் அவங்க மெதுவாக கால் வச்சு வர சொன்னாங்க. கீழே வந்து சப்த கன்னிமார்களை நல்லபடியாக கும்பிட்டோம். அன்னைக்கு எங்களுக்கு வந்து அங்கிருந்து பிரசாதமெல்லாம் பூவிலிருந்து விபூதி, அப்புறம் மறிக்கொழுந்து, குங்குமம் இதெல்லாம் நிறையா கொடுத்தாங்க. கேட்கவே இல்லை, சும்மா எல்லாத்துக்கும் வந்து விபூதி தான் கொடுத்தாங்க. ஆனால் எங்களை கூப்பிட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. இங்கே கொடுத்துட்டு நாங்கள் இந்த பக்கம் வரும்போது சரி பாம்பாட்டி சித்தர் சாமியை வந்து நம்ம கும்பிடலாம், கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கல் மேலே கல் வச்சு அடுக்கிட்டு இருந்தாங்க. சரி எல்லாம் வீடு கட்டுறதுக்காக வேண்டிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு, சரி நம்மளும் கட்டுவோம் அப்படின்னு நான் கல் எடுத்து வச்சோன்னா ஒரு அண்ணா வந்து சொன்னார், அம்மா வெய்யுமா, இங்கே வெய்யுமா, நல்லது நடக்கும், வெய்யுமா, ஏமா ஆசைக்கு அது ஏமா 1 2 வைக்கிற, வெய்யுமா ஒரு 4 5 அப்படின்னு சொன்னார். சரி காசா பணமா கல் தானே தூக்கி வச்சிடலாம், நமக்கும் ஒரு நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லி ஒரு 4 கல் அடுக்கி வச்சுட்டேன். அந்த அண்ணா 2 வச்சார், நான் 4 வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் பாம்பாட்டி சித்தர் சாமிக்கு வந்து போனோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாம்பு ரூபத்தில் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தரிசனம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து அங்கே சேவல் மட்டும்தான் காட்சி கிடச்சிச்சு. ஏன்னா அங்கே பாம்பு ரூபத்துலேயும் அவர் வருவாராம். வந்து உள்ளே போய் வந்து சண்முகநாதரை பார்த்துட்டு தான் வருவாராம். அதனால் நிறைய பேருக்கு கண்ணில் காட்டியிருக்காங்க. மழைங்கிறங்காட்டி சம்டைம்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், அவர் வருவாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே, கண்ணுக்கு சிக்குமா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என் கண்ணுக்கு சிக்கவே இல்லை. அங்கே இருந்தவங்க நிறைய பேர் ஒரு 3 மணி நேரமாக நிற்கிறவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இன்னும் கிடைக்கல. ஐயப்ப சாமி பக்தர்களும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்த ஜனங்களும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து பாம்பு ரூபத்தில் வர்றாங்க, நீங்கள் பாலும் பழமும் வையுங்க அப்படின்லாம் அங்கே எழுத்து ரீதியாக போர்டே வச்சுருந்தாங்க. அப்போது உள்ளே நாங்கள் போய் சரி பாம்பாட்டு சித்தரை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பூசாரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொன்னார், மனசார நீங்கள் வேண்டிக்கங்க, கண்ணை மூடி அவரை நினச்சி வேண்டிக்கிட்டு ஓம் வசினியம் பாம்பாட்டி சித்த சுவாமியே போற்றி இதை வந்து மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதாவது நம்ம மனசை பொறுத்து தான் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. நானும் காட்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், சாமியை நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன், தியானமும் பண்ணேன். ஆனால் எனக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி ஒரு சேவல் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மரத்துக்கடியில் பாருங்களேன், அந்த கருப்பாக இருக்கிற ஒரு மரத்துக்கடியில் பாருங்கள், ஒரு சேவல் வந்து எட்டி எட்டி பார்க்குது. நான் பார்க்குறேன், எட்டி எட்டி பார்க்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சேவலே காணோம். எப்படி போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் நாங்கள் வந்து சரி மெல்லமாக பாம்பாட்டி சித்தர்கிட்ட விடை பெற்றுட்டு அவரை தியானம் பண்ணிட்டு நாங்கள் அந்த பக்கம் இருந்து நடந்து வந்தோம். ஏன்னா இனியும் மழை வந்துருச்சுன்னா இங்கே மாட்டிக்குவோம், வீட்டுக்கு போய் சேர முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து மெல்லமாக ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாம்பாட்டி சித்தரோடது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமே மூடுது. அப்படியே மழை வர்றதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. பாருங்களேன், மழை வர்றதுக்கு வந்து கருமேகமாக இருக்குது. சரி எப்படியாச்சும் நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்தங்காட்டி படியேறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் ஒரே ஒரு தேங்காய் பழமெல்லாம் வச்சு தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தேன். ஆனால் என்னோடய பையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பையில் வந்து 2 தேங்காய், அதாவது 4 மூடி தேங்காய், 3 எலுமிச்சம்பழம், 2 பழம் அப்படி எக்ஸ்ட்ராவாக எனக்கு கிடச்சிச்சு. முருகன் வந்து சொல்லாமல் நல்லதாக திருப்பி கொடுத்தாரு. சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டோம். அபிஷேகமும் அப்படி தான், சாமியோட அபிஷேகம் வந்து பாலாபிஷேகமும் பஞ்சாமிரதமும் சந்தனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மருதமலையான்னு இருக்க மனக்கவலை எதுக்கு அப்படின்னு நாங்கள் முன்னாடி அந்த போர்டை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அப்புறம் வெளியே வரும்போது பிரசாதமும் அப்படி தான் கொடுத்தாங்க. அங்கே வந்து அன்னதானம் நடைபெற இடம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அங்கே இல்லை, அது வந்து மாற்றிட்டாங்க. அதனால் பக்த ஜனங்கள் வர்றவங்க ரோட்டிலையே வச்சு அன்னதானம் கொடுக்குறாங்க. பூக்கடை நம்ம படியேறுற இடத்துலையே வந்து கொடுக்குறாங்க. பாருங்களேன், திருப்பணி நடக்கிறங்காட்டி எல்லாமே மாற்றுறாங்க. லிஃப்டெல்லாம் கொண்டு வர்றாங்க.
இந்த பாருங்கள் அந்த மரத்தையே வெட்டிட்டாங்க. 5 முக கணபதி வந்து இங்கே இல்லவே இல்லை. இந்த மரத்தையும் வெட்டி வழியை நடத்துகிறாங்க. அந்த உள்ளெல்லாம் வந்து வழியே இல்லை. இப்படி பொது தரிசனத்துக்கு அந்த பக்கம் எங்கேயோ சுற்றி போகணும். எங்களுக்கு வேறு கண்ணுக்கு கிடச்சது சிறப்பு தரிசனம் தான் என் கண்ணுக்கு கிடச்சிச்சு. அந்த பக்கம் போய் சுற்றி, அதாவது வெளியே வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் இப்படியே போயிட்டோம். போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போதும் எங்களுக்கு உட்காந்து சீட்டு பஸ்ஸில் போகிற மாதிரி கிடச்சிச்சு. அதே போல் இங்கிருந்து மருதமலையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கும் காந்திபுரம் போகிறதுக்கும் பஸ்ஸு வந்து ஃபெசிலிட்டிஸ் நல்லபடியாக கிடச்சிச்சு. மருதமலை கோயிலுக்கு 2-3 பஸ்ஸு எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க ஃபங்க்ஷன்னால். ரொம்ப சூப்பராக நாங்கள் தரிசனம் பண்ணோம். கூட்டமும் ரொம்ப கூட்டம். ஐயப்ப சாமி கூட்டமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காவடி ஆட்டமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முருகனோட தரிசனம் அலங்காரம் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படி ஒரு அலங்காரத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படியே சிரித்த முகத்தோட முருகன் அப்படியே எழுந்தருளி வரல மாதிரி இருந்துச்சு. நமக்கு மனசு கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரி இருந்துச்சு. அழகாக அவர் முன்னாடி போய் மண்டிட்டு ஒரு 4 சொட்டு கண்ணீர் சிந்தி அவரை நான் வேண்டிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போலீஸ் எல்லாம், டிராஃபிக் போலீஸு அதாவது காவல்துறையெல்லாம் வந்து நிறையா பேர் வந்து அங்கே தரிசனம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து லைனில் நின்று பார்த்து தான் சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல பெரிய பெரிய இதெல்லாம் கட்ட போகிறாங்க போல். விஐபிக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் வழிக்காகலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க கமிட்டிக்காரங்க. நிறையா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு பார்த்துட்டு போகிறதுக்கெல்லாம் வழி இல்லை. அதனால் திருப்பதியில் எப்படி விஐபி வழி இருக்கோ அதே மாதிரி மருதமலையிலையும் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியே வரும்போது விபூதியை வாங்கிட்டு வந்தோம். 6 முக விளக்கு வந்து வாங்கணும்னு நினச்சேன். சரி, வேண்டுதல் வச்சுருக்கோம், பார்க்கலாம். முருகன் வந்து அது கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஒரு அருள் புரிவார்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். எல்லா மக்களும் சந்தோஷமாக மன சமாதானத்தோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாவோட அங்கே வந்து இது வச்சுருந்தாங்க, கல்வெட்டில் எழுதியிருந்தாங்க. நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எக்ஸு சீஃப் மினிஸ்டர் அம்மா வந்து அவங்க என்னன்னு தெரில, ஆனால் எத்தனையோ பேருக்கு வந்து இந்த மிக்சி கிரைண்டர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பெண்களுக்கெல்லாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்கள அந்த அந்த எழுத்தெல்லாம் பார்க்கும்போது மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற மாதிரி அந்த இது நிறைய பேர் அங்கே சொல்லிட்டு போகும்போது எனக்கும் அது மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்புறம் பஸ்ஸுலேருந்து இறங்கி வந்துட்டோம். வரும்போது அப்படியே கிளைமேட்டை பார்த்துக்கிட்டே வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கையை நீட்டுனா சிலுன்னு காற்று. வர்றதுக்கும் மனசு இல்லை தான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டோம். அந்த காட்டில் இந்த பக்கம் போது ரொம்ப மயிலுங்க. அங்கங்கே மயில். இன்றைக்கின்னு பார்த்து அவ்வளோ மயில் இருக்குது. பார்க்குற இடத்துலலாம் மயில் கண்ணுக்கு தென்படுறாங்க. இது என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மயில் அதிகமாக கண்ணுக்கு தென்படுது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் கூட நான் நினச்சேன் அது ஒன்று, ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது. அதை பற்றி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நல்லது தான் எனக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. 2வது 2 வீலர் 4 வீலர் போகிறவங்கள வந்து கொஞ்சம் பார்த்து தான் விடுறாங்க. ஏன்னா வழுக்கல் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி காரில் வர்றவங்க போயிடலாம். ஆனால் 2 வீலரில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் விடுறாங்க, பார்த்து போங்க அப்படின்னு. அப்புறம் பஸ்ஸும் கிடச்சிருச்சு. சூப்பராக ஏறி கூட்டம் வந்து காலையில் நல்லா சீக்கிரமாக தரிசனம் அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் வந்து கூட்டமே இல்லாத பஸ்ஸில் தான் ஏறி போனோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மருதமலை தரிசனத்தை நாங்கள் முடித்தோம். நீங்களும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. எனக்கு குப்பை தொட்டி மாணிக்க சாமிக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 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 இது கிடைச்ச மாதிரி இருக்கும், பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு கிடைக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் அந்த மலையில் வீடியோ எடுத்து நான் வந்து எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக நான் நடந்து போயிருக்கேன், அதுக்காக நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட சாதாரண ஒரு விஷயமாக நான் சொல்லலை. முடிஞ்சால் எனக்கு வந்து என்னோடய வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து சீக்கிரமாக இங்கே கிடைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் நிற்காமல் டக்குன்னு போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பஸ்ஸு போனோன்னா அடுத்த பஸ் வந்துடுது. அதனால் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. தனியாக வந்தால் கூட டக்குன்னு வந்துட்டு போயிடலாம். ஒரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா தனியாக படியேறி நனைஞ்சு
ஒவ்வொரு படியிலையும் 3 கற்பூரம் வந்து பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு போயிடுறோம். ஆனால் அந்த பாட்டி வந்து நல்லபடியாக பக்தியோடு கும்பிட்டாங்க. அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு.